நமக்கு பரிச்சயமான ஒரு நிறுவனத்தை விஜய் கேடியா அவர்கள் 2 மில்லியன் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. எந்த நேரத்துலனா இவங்களுடைய குவார்டர்லி பிசினஸ் வீக்கா வந்திருக்கு. இந்த நிறுவனத்துல எஃப்ஐயையும் டிஐயையும் ஹோல்டிங்ஸ் அப்படி குறைச்சிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டாக் உடைய விலைய இனி வரக்கூடிய காலங்கள்ல உயர்த்துமா அப்படிங்கறத பார்க்கலாமா? நான் பேசிட்டு இருக்கிற ஸ்டாக்கோட நேம் ஜாகிள் ப்ரீபைட். இவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட்ஸ், எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவைப்படுற ஆட்டோமேட்டட் அண்ட் இனோவேஷன் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு தேவைப்படுற அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஐடி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி ரிலேட்டடான பங்கு. இந்த நிறுவனம் போன குவார்ட்டர்ல 593 கோடி சேல்ஸ் பண்ணி அதுல 38 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. போன வருடம் இந்த பங்கு 331 கோடி சேல் பண்ணி 26 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. போன வருஷத்தையும் போன குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் 390 கோடி சேல்ஸ்னும் அதுல 17 கோடி மட்டுமே லாபம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸ் டிராப் ஆன செய்தி இந்த பங்கை நல்லாவே சரிய வச்சிருக்கு. குவார்டர்லி பிசினஸ் அப்டேட் வீக்கா வந்ததுக்கு ஈக்குவலா இந்த நிறுவனத்துல ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஃப்ரம் 40%ல இருந்து 44% இன்க்ரீஸ் ஆனது ஒரு பக்கம் நல்ல செய்தியா இருந்தாலும் எஃப்ஐஐ ஹோல்டிங் 15.60%ல இருந்து 2.31% குறைஞ்சிருக்கிறது வீக். அண்ட் டிஐஐ 8.54ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்டிங்ஸ் அதிகப்படுத்தி இருந்தாலும் இப்ப அகைன் 5.44% குறைஞ்சிருக்கிறது வீக். ஓவராலா இந்த ஸ்டாக்ல பப்ளிக் ஹோல்டிங் 47.96% இருக்கு. எஃப்ஐஐ டிஐஐ குறைக்கிறத பப்ளிக்கும் ஆட் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வீக் தான். சோ இந்த ஸ்டாக் வந்து தன்னோட 52 வர சரிவு கிட்ட இருக்கு. 154 இந்த ஸ்டாக்கோட 52 வீக் லோ. இந்த ஸ்டாக்கோட இன்னைக்கு தேதியில ரேட் வந்து 197. மார்க்கெட் கேபிட்டல் 2649 crore. இட்ஸ் லைக் அ ஸ்மால் கேப் ஸ்டாக். PE 21 கம்பேர் டு இண்டஸ்ட்ரி PE இருக்கு. ஓகே. அண்ட் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 597. ஒரு 2 மில்லியன் ஷேரை இவங்க வந்து லோயர் சர்க்கியூட்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி திரு விஜய் கேடியா அவர்கள் இந்த பங்குல இந்த மாதிரி ஒரு நிலையில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல்ல இவங்களுடைய ஸ்மால் கேப் ஸ்டாக். ரெண்டாவது செக்டாருக்கு டிமாண்ட் இருக்குன்ற எதிர்பார்ப்பா இருக்கலாம். மூணாவது இந்த குவார்டர் பிசினஸ் டிராப் ஆனாலும் வரக்கூடிய காலாண்டுகள்ல இவங்க நல்ல பிசினஸ் கொடுக்கலாங்கிற எதிர்பார்ப்பு. நாலாவது இந்த பங்கு அப்கமிங்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஓன் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ப்ரமோட்டரே இந்த பங்கோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற இந்த செய்தி இந்த ஸ்டாக் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண காரணமா இருக்கும். ஒரு ஏஸ் இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்ல அக்யூமுலேட் பண்றாருங்கிற காரணங்களாலெல்லாம் நீங்க தயவு செஞ்சு ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். அவங்க அக்யூமுலேட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ, அவங்களுடைய ட்ரேடிங் மெத்தட், அவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ரக்சர்னு நிறைய விஷயங்கள் இந்த பங்கோட ரிஸ்கை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த ஒரு ஸ்டாக்கோடைய ஹோல் டிபெண்டன்சியா மட்டும் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை ஒரு ஏஸ் இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்றாருன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நான் ப்ரெடிக்ட் பண்ண 5 காரணங்களை சிம்பிளா உங்க முன்னாடி ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க இந்த ஜாகிள் ப்ரீபெய்ட் ஸ்டாக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இவருடைய போர்ட்ஃபோலியோல இன்னும் நிறைய பங்குகள் இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வோடஃபோன் ஐடியா ஸ்டாக் இருக்குல்ல, இந்த ஸ்டாக்கை பாசிட்டிவ் க்ரோத்துக்கு போகுது. பிகாஸ் இந்த ஸ்டாக் வந்து இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து இன்னும் நல்லா போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த ஸ்டாக்கோடைய டார்கெட்டை 17 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வோடஃபோன் ஐடியாவுடைய முக்கியமான 5 காரணங்கள் எதனால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற ரீசன் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். இன்ஸ்டா பேஜ்ல ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வர திருச்சியில வர 29th நடக்க போற எக்ஸ்க்ளூசிவான 7 பேர் சேர்ந்து ஒரு அழகான ட்ரேடெக்ஸ் மீட்டை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டாபிக்கோட வராங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் மீட் நீங்க கண்டிப்பா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.
இன்னும் நிறைய வேல்யூபிளான தகவல்களோட அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை தேங்க் யூ சோ மச்.